சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு பக்தி நெறி. 9 பிப்ரவரி 1896. ஏதோ ஒரு சில மதங்கள் தவிர அநேகமாக எல்லா மதங்களும் உருவக்கடவுள் பற்றிய கருத்தை கொண்டுள்ளன. புத்த, சமண மதங்கள் நீங்களாக ஏறக்குறைய உலகிலுள்ள பிற மதங்கள் எல்லாமே உருவக்கடவுள் கருத்தை பெற்றவையாகவே உள்ளன. உருவக்கடவுள் பற்றிய கருத்துடன் பக்தி மற்றும் வழிபாடு பற்றிய கருத்துக்கள் இயல்பாகவே எழுகின்றன. பௌத்தர்களும் சமணர்களும் உருவக்கடவுளை வழிபடவில்லை என்றாலும் பிறர் உருவக்கடவுளை வணங்குவது போன்று தங்கள் மதங்களை நிறுவியவர்களை அதே முறையில் வழிபடவே செய்கிறார்கள். நாம் பக்தி செய்யவும் வழிபடவும் ஒருவர் இருக்கிறார், அவரும் மனிதர்களை நேசிக்கிறார் என்ற கருத்து உலகிற்கே பொதுவானது. அன்பு மற்றும் பக்தியை பற்றிய இந்த கருத்துக்கள் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு நிலைகளில் வெவ்வேறு அளவுகளில் வெளிப்படுகின்றன. இதில் மிக தாழ்ந்த நிலை புற வழிபாடு. தனி கருத்து நிலையில் மனிதனால் எதையும் புரிந்து கொள்ள முடியாத போது அவன் அவற்றையெல்லாம் தூல நிலைக்கு கொண்டு வருகிறான். இவ்வாறுதான் உருவங்களும் அவற்றோடு பல்வேறு சின்னங்களும் தோன்றுகின்றன. நுண்ணிய கருத்துக்களை எண்ணங்கள் வாயிலாகவோ சின்னங்கள் வாயிலாகவோ புரிந்து கொள்வதற்கு மனிதன் முயல்வதை உலக வரலாறு முழுவதிலும் காண்கிறோம். மதத்தின் புற சாதனங்களான மணி, இசை, வழிபாடு, சாஸ்திரங்கள், சிலைகள் என்று எல்லாமே அதன் கீழ் வருகின்றன. புலன்களுக்கு இதமாக இருக்கின்ற எதுவும், உருவமற்றதற்கு உருவமளிக்க மனிதனுக்கு துணை செய்கின்ற எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழிபாட்டிற்கு உரியதாக கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு மதத்திலும் அவ்வப்போது சீர்திருத்தவாதிகள் வருகின்றனர். சின்னங்களையும் சடங்குகளையும் எதிர்த்து குரல் கொடுக்கின்றனர். ஆனால் அவர்களின் எதிர்ப்பு வீணாயிற்று. இந்த நிலையில் இருக்கும் வரை பெரும்பாலோருக்கு பற்றி நிற்பதற்கென ஏதேனும் ஓர் உருவம், தங்கள் கருத்தை சமர்ப்பிப்பதற்கு ஏதாவது ஒரு பொருள், தங்கள் எண்ணங்கள் அனைத்திற்கும் மையமாக அமைகின்ற ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. எல்லா சடங்குகளையும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே முடிவுடன் முகமதியர்களும் புராட்டஸ்டன்ட்களும் பெருமுயற்சிகள் செய்தனர். ஆனால் அவர்களிடமும் சடங்குகள் புகுந்திருப்பதை காண்கிறோம். அவற்றை விலக்க முடியாது. எவ்வளவுதான் போராட்டங்கள் நடத்தினாலும் ஒருவேளை மக்கள் ஒரு சின்னத்தை மாற்றிவிட்டு வேறொன்றை பற்றக்கூடும், அவ்வளவுதான். முகமதியன் அல்லாதவன் பயன்படுத்துகின்ற எந்த ஒரு சடங்கும் வடிவமும் சிலையும் வழிபாடும் பாவம் என்று நினைக்கின்ற முகமதியன் தன் சொந்த கோயிலாகிய காபாவுக்கு வரும்போது அவ்வாறு நினைப்பதில்லை. ஒவ்வொரு முகமதியனும் பிரார்த்தனை செய்யும்போது தான் காபாவுக்கு முன் நிற்பதாக நினைக்க வேண்டும். அங்கே செல்லும்போது கோவிலின் சுவரில் உள்ள கருங்கல்லை அவன் முத்தமிட வேண்டும். லட்சக்கணக்கான யாத்ரீகர்களால் அந்த கல்லின் மீது பதிக்கப்பட்டுள்ள முத்தங்கள் அனைத்தும் இறுதி தீர்ப்பு நாளன்று நம்பிக்கை உரியவர்களின் நன்மைக்கு சாட்சியாக நிற்கும். அங்கு ஜிம் ஜிம் என்னும் கிணறு உள்ளது. அந்த கிணற்றிலிருந்து சிறிது நீரை இறைப்பவர் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படுவார் என்றும், உயிர்த்தெழும் மீட்சி திருநாளுக்கு பின்னர் அவர் புதிய உடல் பெற்று நிரந்தரமாக வாழ்வார் என்றும் முகமதியர்கள் நம்புகின்றனர். பிற மதங்களில் இந்த சின்னங்கள் கட்டிட வடிவில் இருப்பதை காண்கிறோம். சர்ச்சுகள் மற்ற இடங்களை விட மிகவும் புனிதமானவை என்று புராட்டஸ்டன்ட் பிரிவினர் நம்புகின்றனர். அவர்களுக்கு சர்ச்சு ஒரு சின்னமாகவே விளங்குகிறது. அடுத்து பைபிள் உள்ளது. வேறெந்த சின்னங்களையும் விட இந்த நூல் மிக மிக புனிதமானது என்பது அவர்கள் கருத்து. கத்தோலிக்கர்கள் புனிதர்களின் திருவுருவங்களுக்கு கொடுக்கின்ற இடத்தை புராட்டஸ்டன்ட் பிரிவினர் சிலுவைக்கு கொடுக்கிறார்கள். சின்னங்களை பயன்படுத்துவதை எதிர்த்து பேசுவது பயனற்றது. எதற்காக எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும்? மனிதன் சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. ஒவ்வொரு சின்னமும் தனக்கு பின்னால் உள்ள ஒரு பொருளை சுட்டி நிற்கிறது. பிரபஞ்சமே ஒரு சின்னம். அதற்குள்ளும் அதை கடந்தும் நிற்கின்ற ஒன்றை பற்றி அறிய அதனை ஊடுருவியும் அதன் வாயிலாகவும் நாம் முயன்று கொண்டிருக்கிறோம்.
ஒரு சாதாரண மனிதனின் மன இயல்பிற்கு இந்த சின்னங்கள் தேவை. நாம் அவற்றை ஏற்றுக்கொண்டேயாக வேண்டும். அதே வேளையில் அந்த சின்னங்களுக்கு பின்னால், ஜடப்பொருளுக்கு பின்னால் நிற்கின்ற ஆன்ம பொருளை அடைய போராடுகிறோம் என்பதும் உண்மை. ஆன்மாவே லட்சியம், ஜடப்பொருள் லட்சியம் அல்ல. உருவங்கள், சிலைகள், மணிகள், மெழுகுவர்த்திகள், சாஸ்திரங்கள், கோவில்கள், புனித சின்னங்கள் எல்லாமே நல்லவை, வளரும் ஆன்மீக செடிக்கு உதவுபவை. ஆனால் அந்த அளவோடு சரி, அதற்கு மேல் போகக்கூடாது. பெரும்பாலான இடங்களில் அந்த செடி வளராமல் போய்விட்டதையே காண்கிறோம். ஒரு கொள்கையை சேர்ந்தவனாக பிறப்பது நல்லதுதான், ஆனால் வளர்ச்சியடையாமல் அதிலேயே இறப்பது நல்லதல்ல. ஆன்மீகம் என்னும் இளம் செடிக்கு துணை செய்கின்ற சில குறிப்பிட்ட வழிபாடுகளை கொண்ட பிரிவுகளின் வரையறைக்குள் பிறப்பது மிக நல்லது. ஆயினும் சின்னங்கள் என்கின்ற இந்த வரையறைக்குள்ளேயே ஒருவன் இறக்க நேருமானால் அது அவன் வளரவில்லை, அவனது ஆன்மா மலரவில்லை என்பதையே உறுதியாக காட்டுகிறது. ஆதலால் சின்னங்களும் சடங்குகளும் உருவங்களும் எப்போதும் இருக்க வேண்டும் என்று யாராவது கூறினால் அது தவறு. சின்னங்களும் சடங்குகளும் கீழ்நிலையில் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவுபவை என்று அவர் சொன்னால் அது சரி. ஆனால் ஆன்ம வளர்ச்சியை அறிவு சம்பந்தமான ஏதோ ஒன்றாக பொருள்படுத்தும் குற்றத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. ஒரு மனிதன் பேரறிஞனாக இருக்கலாம், ஆயினும் ஆன்மீகத்தை பொறுத்தவரை அவன் ஒரு குழந்தையாக இருக்கலாம், அதைவிட கீழ்நிலையிலும் இருக்கலாம். இதை நீங்கள் இந்த கணமே சோதித்து பார்க்க முடியும். இறைவன் எங்கும் நிறைந்தவர் என்பதை அறிவுபூர்வமாக நம்ப வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆனால் எங்கும் நிறைகின்ற தன்மை என்றால் என்ன என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அரும்பாடுபட்டால் ஒருவேளை வானத்தையோ பரந்த பசும்புல் தரையையோ நினைப்பீர்கள். நீங்கள் கடலையோ பாலைவனத்தையோ பார்த்திருந்தால் அதை நினைப்பீர்கள். இவையெல்லாம் வெறும் தூலமான உருவங்கள் மட்டுமே. நுண்ணியதை நுண்ணியதாகவும் லட்சியத்தை லட்சியமாகவும் உங்களால் கருத இயலாதவரை வடிவங்களையும் இந்த தூலமான உருவங்களையும் துணையாக பயன்படுத்தியே ஆக வேண்டும். அவை உங்கள் மனத்தின் உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமல்ல. நாம் எல்லோரும் பிறப்பிலிருந்தே உருவத்தை வழிபடுகிறோம். உருவ வழிபாடு நல்லது, அது மனிதனின் இயல்பிலேயே ஊறியுள்ளது. அதற்கு அப்பால் செல்ல யாரால் முடியும்? நிறை மனிதருக்கே, தெய்வ மனிதருக்கே அது இயலும். மற்றவர் அனைவரும் உருவத்தை வழிபடுபவர்களே. பிரபஞ்சமும் அதன் பல்வேறு வடிவங்களும் உருவங்களும் நம் கண்முன் தெரியும் வரை நாம் அனைவரும் உருவ வழிபாட்டினரே. மூளையில் தூல உருவங்கள் வருவதில்லை. அங்கு எழுவதெல்லாம் சிறு சிறு உணர்ச்சிகள் மட்டுமே. அப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை, உருவம், வடிவம், நிறம் கலந்த இந்த பிரபஞ்சத்தை, இந்த மாபெரும் சின்னத்தை நாம் காண்கிறோம். இந்த பிரபஞ்சமே நாம் வழிபட்டு வருகின்ற ஒரு மாபெரும் உருவம் அல்லவா? தன்னை உடல் என்று கருதுபவன் பிறப்பிலிருந்தே உருவ வழிபாடு செய்பவன்தான். நாம் ஆன்மா, உருவமோ வடிவமோ அற்ற ஆன்மா, எல்லையற்ற ஆன்மா, ஜடப்பொருள் அல்ல. ஆதலால் நுண்ணியதை மனத்தால் பற்ற இயலாதவன், ஜடப்பொருளிலும் அதன் வழியாகவும் அல்லாமல் தன்னை எண்ணி பார்க்க முடியாதவன் உருவ வழிபாடு செய்பவனே. இருந்தாலும் உருவ வழிபாட்டினர் என்று கூறி மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வதை என்னவென்பது? வேறு வகையாக சொன்னால், ஒவ்வொருவரும் தான் வழிபடும் உருவமே சரியானது என்றும் பிறர் வழிபடுகின்ற உருவம் தவறானது என்றும் கூறுகின்றனர். எனவே சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை விட்டுவிட வேண்டும். மதம் என்பது பொருளற்ற சொற்களின் வெறும் தொகுதி. மதம் என்பது வெறும் கொள்கைகளின் அமைப்பு. மதம் என்பது ஏதோ சிறிது அறிவால் ஒன்றை ஒப்புக்கொள்வதோ மறுப்பதோ மட்டுமே. மதம் என்பது தங்கள் புரோகிதர்கள் கூறுகின்ற சில வார்த்தைகளில் நம்பிக்கை வைப்பதே. மதம் என்பது தங்கள் முன்னோர் நம்பிய ஏதோ ஒன்று. தேசியமானவை என்னும் காரணத்தால் தாம் பற்றி நிற்கும் ஒரு வகையான மூட கொள்கைகளும் கருத்துக்களுமே மதம் என்றெல்லாம் உள்ள பிதற்றல்களுக்கு அப்பால் நாம் செல்ல வேண்டும். இவை அனைத்தையும் கடந்து மெல்ல மெல்ல ஒளியை நோக்கி செல்கின்ற மாபெரும் ஓர் உயிராக மனித இனத்தை காண வேண்டும்.
கடவுள் என்னும் வியப்புக்குரிய மெய்ப்பொருளை நாடி மெல்ல முதிர்ந்து வரும் ஓர் ஆச்சரியமான செடி என்று மனித இனத்தை கொள்ள வேண்டும். அதற்கான ஆரம்ப முயற்சிகளும் முன்னேற்றங்களும் எப்போதும் ஜடப்பொருள் வாயிலாக, சடங்குகள் வாயிலாகத்தான் நடைபெறும். அதை நாம் மாற்ற முடியாது. இந்த சடங்குகளுக்கு மையமாக அமைகின்ற, அனைத்திலும் தலை சிறந்து நிற்கின்ற ஒரு கருத்து நாம வழிபாடு. கிறிஸ்தவ மதத்தின் பழைய நிலைகளிலும் பிற உலக மதங்களிலும் நாம வழிபாடு என்னும் இந்த கருத்து நிலவுவதை நீங்கள் ஒருவேளை கவனித்திருக்கலாம். நாமம் மிக புனிதமானது. ஹீப்ரூக்கள் நாமத்தை இணையற்ற புனிதம் வாய்ந்ததாக கருதினார்கள். சாதாரண மனிதர்களால் சாதாரண நேரங்களில் சொல்லக்கூடாத அளவுக்கு அது புனிதம் வாய்ந்தது. அதன் புனிதத்திற்கு ஒப்புவமை கிடையாது. அனைத்திலும் புனிதமானது அது. எல்லா நாமங்களிலும் மிக புனிதமானது அது. அந்த நாமமே இறைவன் என்று கருதப்பட்டது. இது முற்றிலும் உண்மை. இந்த பிரபஞ்சம் நாமமும் உருவமும் அன்றி வேறு என்ன? சொற்கள் இன்றி நினைக்க உங்களுக்கு இயலுமா? சொல்லும் எண்ணமும் பிரிக்க முடியாதவை. முடியுமானால் உங்களுள் யாராவது முயன்று பாருங்கள். நீங்கள் நினைக்கும்போது சொல் வடிவங்கள் வாயிலாகவே நினைக்கிறீர்கள். சொல் அகப்பகுதி, எண்ணம் புறப்பகுதி, இரண்டும் சேர்ந்தே இருக்கும். அவற்றை பிரிக்க முடியாது. ஒன்று மற்றொன்றை கொண்டு வருகிறது. எண்ணம் சொல்லை கொண்டு வர, சொல் எண்ணத்தை கொண்டு வருகிறது. இவ்வாறு பிரபஞ்சம் முழுவதும் புற சின்னமாக உள்ளது. அதன் பின்னால் இறைவனது திருநாமம் திகழ்கிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட உடலும் ஒரு வடிவம். அந்த குறிப்பிட்ட உடலுக்கு பின் அதன் நாமம் அல்லது பெயர் உள்ளது. நாம் நமது நண்பரை நினைக்கும்போது முதலில் அவரது உடலை பற்றிய எண்ணம்தான் நம் உள்ளத்தில் எழுகிறது. அதனுடன் கூடவே அவரது பெயரை பற்றிய கருத்து எழுகிறது. இது மனிதனது அமைப்பிலேயே உள்ளது. அதாவது மன இயலின்படி மனிதனின் சித்தத்தில் வடிவமற்ற கருத்து என்றோ கருத்து இல்லாத உருவம் என்றோ ஒன்று கிடையாது. அவை பிரிக்க முடியாதவை. அவை ஒரே அலையின் உள்ளும் புறமும் போன்றவை. இதனால்தான் நாமங்கள் பெருமைப்படுத்தப்பட்டு உலகம் முழுவதிலும் வழிபடப்பட்டு வருகின்றன. அறிந்தோ அறியாமலோ மனிதன் திருநாமங்களின் மகிமையை கண்டுகொண்டான். பல மதங்களில் அவதார புருஷர்கள் வழிபடப்பட்டு வருகின்றனர். கண்ணனை வழிபடுகின்றனர், புத்தரை வழிபடுகின்றனர், இயேசுவை வழிபடுகின்றனர். இப்படி பல மகான்களை வழிபடுகின்றனர். உலகெங்கும் நூற்றுக்கணக்கான மகான்கள் வணங்கப்படுகின்றனர். ஏன் வணங்கக்கூடாது? ஒளியின் அதிர்வு எங்கும் உள்ளது. ஆந்தை இருளிலும் காண்கிறது. அப்படியென்றால் அங்கும் ஒளி இருக்கிறது என்பதுதானே பொருள். ஆனால் அதை மனிதன் காண முடியாது. அவனது ஒளி நரம்புகளுக்கு ஏற்ற அதிர்வுகளுடன் வரும்போதுதான் அவனால் ஒளியை காண முடியும். விளக்கு, சூரியன், சந்திரன் போன்றவற்றில் அத்தகைய அதிர்வு இருப்பதால் அவன் அவற்றை காண்கிறான். இறைவன் எங்கும் உள்ளார். ஒவ்வொரு உயிரிலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதனுக்கோ இறைவன் புலப்படுவதும் அறியப்படுவதும் மனிதனிடம்தான். மனிதனின் வாயிலாக அவரது ஒளியும் சாநித்தியமும் உணர்வும் புலையும் போது மட்டுமே மனிதன் அவரை அறிய முடியும். ஆகவே எக்காலமும் மனிதன் இறைவனை மனிதனின் வாயிலாகவே வணங்கி வந்துள்ளான். அவன் மனிதனாக இருக்கின்ற வரையில் அவ்வாறே செய்தாக வேண்டும். அவன் அதனை எதிர்த்து கூச்சலிடலாம், போராடலாம். ஆனால் இறை அனுபூதிக்கான பாதையில் செல்லத் தொடங்கியவுடனே இறைவனை மனிதனாக நினைக்க வேண்டியதன் அவசியம் மானிட இயல்பிலேயே இருப்பதை காண்பான். ஆகவே ஏறக்குறைய எல்லா மதங்களிலுமே இறை வழிபாட்டில் 3 முக்கிய பகுதிகளை காண்கிறோம். அவை உருவங்கள் அல்லது சின்னங்கள், நாமங்கள் மற்றும் தெய்வ மனிதர்கள். எல்லா மதங்களிலும் இவை ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கவே செய்கின்றன. எனினும் அவை ஒன்றோடொன்று அடித்து கொள்வதை நீங்கள் காணலாம். நான் வழிபடும் நாமமே ஒரே நாமம், நான் வழிபடும் உருவமே ஒரே உருவம், என் மதத்தில் உள்ள தெய்வ மனிதரே உலகில் உள்ள ஒரே தெய்வ மனிதர், உங்கள் மதமெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் என்று ஒரு மதம் சொல்கிறது. இப்போதெல்லாம் கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு முன்பிருந்ததை விட இரக்கம் அதிகரித்துள்ளது போல் தோன்றுகிறது. பழைய மதங்களெல்லாம் கிறிஸ்தவ மதத்தின் முன்னோடிகள் மட்டுமே என்ற அளவிலாவது அவற்றை ஒப்புக்கொள்கின்றனரே.
ஆனால் அவர்களின் மதமாகிய கிறிஸ்தவ மதம் ஒன்றே உண்மையானது என்று அவர்கள் சாதிப்பது வேறு விஷயம். பழங்காலத்தில் கடவுள் தம்மையே சோதித்தார். பல மதங்களை படைத்து அவற்றிற்கு ஒரு வடிவம் அளிப்பதில் தமது ஆற்றல்களை சோதித்து கொண்டார். இறுதியில் கிறிஸ்தவ மதத்தில்தான் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தினாரா? எப்படியோ முன்பிருந்த நிலையை எண்ணும்போது இது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு கூட சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர்களது மதத்தை தவிர வேறெந்த மதத்தையும் ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள். அதுவே எல்லாம் என்று பறைசாற்றியிருப்பார்கள். ஏதோ ஒரு மதம், ஒரு நாடு, ஒரு பிரிவு என்ற எல்லைக்குள் மட்டுமே இத்தகைய குறுகிய கருத்து வழங்கி வருகிறது என்பதல்ல. எப்போதும் தாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதான் மற்றவர்கள் செய்வதற்கு உரிய சரியான ஒரே செயல் என்றே மக்கள் கருதுகிறார்கள். இங்கேதான் பல மதங்களையும் படிப்பது நமக்கு உதவுகிறது. நம்முடையவை என்றும் நமக்கு மட்டுமே உரியவை என்றும் நாம் எண்ணி வந்துள்ள அதே கருத்துக்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பிறரிடமும் தோன்றியிருந்தன. சில வேளைகளில் அவை நம்முடையதை விட மிக சிறந்த முறையில் வெளியிடப்பட்டிருந்தன என்பது அப்போதுதான் நமக்கு தெரிய வரும். இவை பக்தியின் புற வடிவங்கள். இவை மனிதன் கடந்து செல்ல வேண்டிய பாதை. ஆனால் அவன் உண்மையான அக்கறை உடையவனானால், மெய்ப்பொருளை அடைய உண்மையான விருப்பம் உடையவனானால், இவற்றை விட மிக உயர்ந்த நிலைக்கு, உருவங்கள் பயனற்றதாக உள்ளதோர் உயர்ந்த இடத்திற்கு செல்கிறான். கோவில்கள், சர்ச்சுகள், சாஸ்திரங்கள், உருவங்கள் இவையெல்லாம் மதத்தின் ஆரம்ப பாடங்கள். ஆன்மீக வாழ்வில் குழந்தை நிலையில் உள்ளவர்கள் உயர்ந்த படிகளில் ஏறுவதற்கு வேண்டிய வலிமையை தருவதற்கானவை. ஒருவனுக்கு ஆன்மீகம் வேண்டுமானால் இந்த முதற்படிகள் அவசியம். இறைவனை மன ஏக்கத்துடன் நாடும்போதுதான் உண்மையான பக்தி உண்டாகிறது. உண்மையான பக்தி அது யாரிடம் உள்ளது? இதுதான் கேள்வி. மதம் என்பது கொள்கைகளிலோ சித்தாந்தங்களிலோ வாத பிரதிவாதங்களிலோ இல்லை. மதம் என்பது அதுவே ஆவது, அதுவாக பரிணமிப்பது. அது அனுபூதி. கடவுள், ஆன்மா என்றெல்லாமும் பிரபஞ்ச இரகசியங்களை பற்றியும் எல்லோரும் பேசுகிறார்கள். அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவர்களிடம், நீ இறைவனை கண்டிருக்கிறாயா, உன் ஆன்மாவை கண்டது உண்டா என்று கேளுங்கள். ஆம் என்று பதில் கூற அவர்களுள் எத்தனை பேரால் முடியும்? ஆனாலும் ஒருவரோடு ஒருவர் போராடி கொண்டுள்ளனர். இந்தியாவில் ஒரு சமயம் பல மத பிரிவுகளின் பிரதிநிதிகள் ஒன்றாக கூடி வழக்காடத் தொடங்கினர். சிவபெருமான் தான் ஒரே கடவுள் என்றார் ஒருவர். திருமால் தான் ஒரே தெய்வம் என்றார் இன்னொருவர். இப்படியே அவர்களுடைய வழக்கு முடிவற்று தொடர்ந்தது. அப்போது அந்த வழியாக ஒரு முனிவர் சென்று கொண்டிருந்தார். இந்த வழக்கை தீர்க்குமாறு அவரை அழைத்தனர். அவரும் சம்மதித்தார். முதலில் சிவனே மேலான கடவுள் என்று கூறியவரிடம், ஆமாம், நீ சிவபெருமானை கண்டிருக்கிறாயா, அவருடன் பழகியிருக்கிறாயா, இல்லாவிட்டால் அவரே உயர்ந்தவர் என்பதை நீ எவ்வாறு அறிந்தாய் என்று கேட்டார். பிறகு திருமாலை வழிபடுபவரிடமும், நீ திருமாலை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார். இந்த கேள்வியையே எல்லோரிடமும் கேட்டார். அவர்களுள் யாரும் கடவுளை பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டதற்கு அதுவே காரணம். உண்மையிலேயே அறிந்தவர்களாக இருந்தால் வழக்கே எழுந்திருக்காது. ஜாடியை நீரால் நிரப்பும்போது ஓசை உண்டாகிறது. அது நிரம்பிய பின் ஓசை இல்லை. அதுபோலவே மத பிரிவுகளுள் வழக்குகளும் போராட்டங்களும் இருப்பது அவர்களுக்கு மதத்தை பற்றி எதுவும் தெரியாது என்பதையே காட்டுகிறது. அவர்களை பொறுத்தவரை மதம் என்பது நூல்களில் எழுதி வைப்பதற்கு உரிய பயனற்ற வெறும் மொழி குவியல் மட்டுமே. ஒவ்வொருவனும் பெரிய நூல் எழுத துடிக்கிறான். கையில் அகப்பட்ட எல்லா நூல்களிலிருந்தும் திருடி சேர்த்து தன் நூலை இயன்றவரை பெரிதாக்குகிறான். அந்த கருத்துக்களின் சொந்தக்காரர்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருப்பதையும் அவன் ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை. பின்னர் அந்த நூலை உலகில் பரப்பி ஏற்கனவே நிலவுகின்ற குழப்பத்தை மேலும் அதிகமாக்குகிறான். மக்களில் பெரும்பாலோர் நாத்திகர்களே. தற்காலத்தில் மேலை நாடுகளில் இன்னொரு வகை நாத்திகர் தோன்றியிருப்பது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் குறிப்பிடுவது உலகாயுதர்களையே. அவர்கள் நேர்மையான நாத்திகர்கள். நேர்மையற்றவர்களை விட மதத்தை பற்றி வெறுமனே பேசிக்கொண்டும்
சண்டையிட்டு கொண்டும் அதே வேளையில் அதன் தேவையை உணராத, அதனை புரிந்து கொள்ள முடியாத மத நாத்திகர்களை விட அவர்கள் மேலானவர்கள். இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள். கேள், உனக்கு தரப்படும். தேடு, அதனை நீ காண்பாய். தட்டு, உனக்காக திறக்கப்படும். இது எழுத்துக்கு எழுத்து உண்மையானது. இது கற்பனையோ கதையோ அல்ல. இது உலகில் இதுவரை தோன்றியுள்ள இறைவனின் மிக சிறந்த மைந்தர்களுள் ஒருவரின் இதய இரத்தத்திலிருந்து வெளிப்பட்டது. இவை அனுபூதியின் விளைவாக வெளிவந்த வார்த்தைகள், படித்து சொன்னவை அல்ல. கடவுளை உணர்ந்து அனுபவித்த ஒருவரது வார்த்தைகள் இவை. நீங்களோ நானோ இந்த கட்டிடத்தை பார்ப்பதை விட 100 மடங்கு மிக தெளிவாக இறைவனை கண்டு அவரோடு பேசி அவரோடு வாழ்ந்த ஒருவரிடமிருந்து பிறந்தவை இவை. இறைவனை வேண்டுபவர் யார்? இதுதான் கேள்வி. இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரும் இறைவனை அடைய நினைத்தும் அவரை அடைய முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா? அப்படி இருக்க முடியாது. மனிதனின் தேவைகள் எதுவானாலும் அதை தீர்த்து வைப்பதற்கான பொருள் புற உலகில் உள்ளது. அப்படி புற உலகில் இல்லாத பொருள் ஏதாவது உண்டா? அவன் சுவாசிக்க வேண்டும், அதற்கு காற்று உள்ளது. உண்ண வேண்டும், அதற்கு உணவு உள்ளது. இந்த ஆசைகளை படைப்பது எது? புறப்பொருள்தான். ஒளியே கண்களை உண்டாக்கியது, ஒளியே செவிகளை படைத்தது. இவ்வாறு மனிதனிடமுள்ள ஒவ்வொரு ஆசையையும் புற உலகிலுள்ள ஏதோ ஒன்றுதான் படைத்துள்ளது. நிறைநிலையை அடைவதற்கான ஆசை, அதாவது லட்சியத்தை அடைந்து இயற்கைக்கு அப்பால் செல்ல துடிக்கின்ற இந்த ஆசையையும் அவ்வாறே படைத்து மனித மனத்தில் அதனை புகுத்தி அதனை அங்கேயே வாழும்படி செய்யாவிட்டால் அது எப்படி இருக்க முடியும்? ஆதலால் யாரிடம் இந்த ஆசை எழுமோ அவன் அதனை அடையவே செய்வான். ஆனால் அதை யார் விரும்புகிறார்கள்? இறைவனை தவிர மற்ற அனைத்தையும் நாம் விரும்புகிறோம். உங்களை சுற்றி நீங்கள் காண்பது மதமே அல்ல. என் மனைவி உலகம் முழுவதிலுமிருந்தும் சாமான்களை வரவழைத்து வரவேற்பறையில் வைத்திருக்கிறாள். இப்போதெல்லாம் ஜப்பானிய பொருள் சிலவற்றை வைத்திருப்பதுதான் நாகரிகம். எனவே அழகிய ஜப்பான் ஜாடி ஒன்றையும் வாங்கி அங்கே வைத்திருக்கிறாள். பெரும்பாலோருக்கு மதமும் இத்தகையதாகவே உள்ளது. இன்ப நுகர்ச்சிக்கான எல்லாம் அவர்களிடம் உள்ளன. ஆனால் சிறிது மத வாசனையும் சேராவிட்டால் வாழ்க்கை நிறைவு பெறாது. சமூகம் அவர்களை குறை கூறும். எனவே சிறிது மதமும் இருக்க வேண்டும். இன்றைய உலகில் மதத்தின் நிலை இதுவே. ஒரு சீடன் தன் குருவிடம் சென்று, ஐயா, எனக்கு ஆன்மீகம் வேண்டும் என்றான். குரு அந்த இளைஞனை பார்த்து அமைதியாக புன்முறுவல் மட்டும் பூத்தார். எதுவுமே பேசவில்லை. இளைஞன் ஒவ்வொரு நாளும் வந்து தனக்கு ஆன்மீகம் வேண்டுமென வற்புறுத்தினான். அந்த முதியவர் இளைஞனை விட விஷயம் தெரிந்தவர். ஒரு நாள் வெயில் கடுமையாக இருந்தது. அன்று அவர் அந்த இளைஞனை தம்மோடு ஆற்றுக்கு நீராட அழைத்து சென்றார். அவன் நீருக்குள் இறங்கி மூழ்கியதும் முதியவர் அவனை பிடித்து பலவந்தமாக நீரினுள் அமிழ்த்தி வைத்து கொண்டார். அவன் திணறிப்போய் வெளியே வர போராடினான். சிறிது நேரம் அவர் விடவே இல்லை. பிறகு அவனை விட்டார். சோர்ந்து போய் தலையை மேலே தூக்கினான் அவன். அப்போது அவர் அவனிடம், நீரினுள் இருந்தபோது உனக்கு மிகவும் தேவையாக இருந்தது எது என்று கேட்டார். மூச்சு காற்று என்றான் சீடன். ஆம், இறைவன் வேண்டும் என்று அவ்வாறே நீ நினைக்கிறாயா? அவ்வளவு தூரம் இறைவனின் தேவையை உணர்ந்தாயானால் அவனை பெறுவாய் என்றார் குரு. அந்த தாகம், அந்த ஆசை உங்களிடம் எழும்பறை உன் அறிவாலோ உனது சாஸ்திரங்களாலோ உருவங்களாலோ நீ எவ்வளவுதான் பாடுபட்டாலும் ஆன்மீகத்தை பெற முடியாது. அந்த தாகம் உன்னிடம் எழும்பறை நீ நாத்திகனை விட மேலானவன் அல்ல. நாத்திகன் நேர்மையாகவாவது இருக்கிறான், உன்னிடம் அதுவும் இல்லை. ஒரு மாமுனிவர் கூறுவார், ஓர் அறையில் ஒரு திருடன் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அடுத்த அறையில் ஒரு பெரும் பொற்குவியல் இருப்பதாக அவனுக்கு தெரிய வருகிறது. 2 அறைகளுக்கும் இடையே ஒரு மெல்லிய சுவர் மட்டுமே இருக்கிறது. அந்த திருடனின் நிலைமை எவ்வாறு இருக்கும்? அவனால் உறங்க முடியாது, உண்ண முடியாது, வேறு எதையும் செய்யவே முடியாது. பொன்னை எப்படி எடுப்பது என்பதிலேயே அவனது மனம் ஆழ்ந்திருக்கும். பேரானந்தமும் பெரு நன்மையும் மகிமையும் கொட்டி கிடக்கின்ற சுரங்கமான இறைவன்
இங்கே இருக்கிறான் என்று மக்கள் அனைவரும் உண்மையாக நம்பினால் அவனை அடைய முயலாமல் இப்போது இருப்பது போல் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று ஒருவன் நம்பத் தொடங்கிய உடனே அவனை காண்பதற்கான ஏக்கத்தால் பித்தாவான். பிறர் தத்தம் வழியில் சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போது வாழ்ந்து வருகின்ற வாழ்வை விட மிக உயர்ந்த வாழ்வு ஒன்று உண்டு என்ற உறுதியை பெற்றவன் புலன்களே எல்லாம் அல்ல, அழிவற்ற என்றுமுள்ள இரவாத ஆன்ம இன்பத்தோடு ஒப்பிடும்போது எல்லைக்கு உட்பட்ட இந்த ஜட உடல் வெறும் பூஜ்யம் என்ற உறுதி வரப்பெற்றவன் அந்த பேரின்பத்தை தானே உணரும் வரை பித்தனாகத்தான் ஆவான். இந்த பைத்தியம், இந்த தாகம், இந்த வெறிதான் ஆன்மீக விழிப்புணர்வு எனப்படுவது. இது தோன்றிய பின்னரே ஒருவன் ஆன்மீகவாதியாக தொடங்குகிறான். ஆனால் இந்த நிலை தோன்ற நீண்ட காலம் தேவைப்படும். உருவங்கள், சடங்குகள், பிரார்த்தனைகள், தீர்த்த யாத்திரைகள், சாஸ்திரங்கள், மணிகள், மெழுகுவர்த்திகள், பூஜாரிகள் ஆகிய எல்லாமே வெறும் ஆயத்தங்கள்தான். இவை ஆன்மாவின் அழுக்குகளை நீக்குகின்றன. ஆன்மா தூய்மையடைந்ததும் தன் சொந்த இருப்பிடத்தை இயல்பாகவே நாடுகிறது. அந்த இருப்பிடம் தூய்மை அனைத்திற்கும் உறைவிடமான இறைவனே. பல நூற்றாண்டுகளாக தூசி படிந்து மூடி கிடக்கின்ற ஓர் இரும்பு துண்டு காலம் காலமாக ஒரு காந்தத்தின் அருகே இருக்கலாம். எனினும் அதனால் கவரப்படாதிருக்கும். தூசு அகற்றப்பட்டால் உடனே காந்தக்கல் ஈர்க்கப்படுகிறது. அதுபோலவே காலம் காலமாக படிந்த தூசும் மாசும் தீமையும் மூடியுள்ள மனித ஆன்மாவை இந்த வழிபாடுகளாலும் சடங்குகளாலும் பிறருக்கு நன்மை செய்வதாலும் பிற உயிர்களை நேசிப்பதாலும் பல பிறவிகளுக்கு பிறகு போதிய அளவு தூயதாகும்போது ஆன்மாவிற்கு இயல்பாக உள்ள ஆன்மீக கவர்ச்சி வெளிப்படுகிறது. அது வெளிப்படைகிறது, இறைவனை நோக்கி செல்ல பாடுபடுகிறது. என்றாலும் இந்த உருவங்களும் சின்னங்களும் வெறும் ஆரம்பமே. அவை உண்மையான இறையன்பு ஆகாது. அன்பை பற்றி பேசுவதை எங்கும் கேட்கிறோம். இறைவனை நேசி என்று ஒவ்வொருவரும் சொல்கிறான். ஆனால் அன்பு செய்வது என்றால் என்ன என்பது மக்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. தெரிந்திருந்தால் அவ்வளவு எளிதாக அதை பற்றி பேச மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தன்னால் அன்பு செய்ய இயலும் என்கிறான். 5 நிமிடம்தான், அதற்குள் தன் இயல்பில் அன்பு இல்லை என்பதை கண்டுகொள்கிறான். ஒவ்வொரு பெண்ணும் தன்னால் அன்பு செய்ய முடியும் என்கிறாள். ஆனால் அது இயலாது என்பதை 3 நிமிடங்களில் கண்டுகொள்கிறாள். அன்பை பற்றிய பேச்சு உலகில் நிறைந்துள்ளது. ஆனால் அன்பு செய்வது கடினம். அன்பு எங்கே உள்ளது? அன்பு உள்ளது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்பிற்கான முதல் சோதனை அது பேரம் பேசுவதை அறியாது என்பதே. ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக ஒருவன் மற்றொருவனை நேசித்தால் அது அன்பு அல்ல, அது வியாபாரம். கொடுக்கல் வாங்கல் பேச்சு வந்துவிட்டாலே அது அன்பாக இருக்க முடியாது. எனவே இறைவனிடம் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பது அன்பு ஆகாது. அது எவ்வாறு அன்பாக முடியும்? நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் பதிலாக ஒன்றை தருகிறீர்கள். அதுபோல்தான் இதுவும் வெறும் வியாபாரம். மன்னன் ஒருவன் காட்டில் வேட்டையாட சென்றான். அங்கு ஒரு முனிவரை கண்டான். அவருடன் சிறிது நேரம் பேசியதிலேயே மிகவும் மகிழ்ந்த அவன் தன்னிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளுமாறு அவரிடம் வேண்டினான். அதற்கு அந்த முனிவர், எனக்கு எதுவும் வேண்டாம், இப்போது நான் திருப்தியாகவே உள்ளேன். இந்த மரங்கள் நான் உண்ண போதிய பழங்களை தருகின்றன. இந்த அழகிய தெளிந்த நீரோடைகள் எனக்கு வேண்டிய நீரை தருகின்றன. இந்த குகைகளில் நான் உறங்குகிறேன். நீ ஒரு மன்னாதி மன்னனானாலும் நீ தருபவற்றை நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்று கூறினார். அதை கேட்ட மன்னன், என்னை தூயவனாக்க எனது திருப்திக்காகவாவது ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு நகருக்கு வாருங்கள் என்று வேண்டினான். இறுதியில் முனிவர் மன்னனோடு செல்ல இசைந்தார். முனிவரை அரண்மனைக்கு அழைத்து சென்றான் மன்னன். பொன், மணி, பளிங்கு என்ற அந்த அரண்மனை விலைமதிப்பற்ற பொருட்களால் நிறைந்திருந்தது. செல்வமும் ஆற்றலும் எங்கும் வெளிப்பட்டிருந்தன. மன்னன் முனிவரை காத்திருக்குமாறு சொல்லிவிட்டு ஒரு மூலைக்கு சென்று,
இறைவா, எனக்கு இன்னும் செல்வமும் மக்களும் நாடும் தந்தருள்வாய் என்று பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். இதை கேட்ட முனிவர் எழுந்து வெளியே செல்ல தொடங்கினார். அவர் செல்வதைக் கண்ட மன்னன் அவரை பின்தொடர்ந்து, சுவாமி நில்லுங்கள், நீங்கள் எனது நன்கொடையை பெறாமல் செல்கிறீர்களே என்று கூறினான். அதற்கு முனிவர் அவனிடம், மன்னா, பிச்சைக்காரனிடம் நான் யாசிப்பதில்லை. உன்னால் எனக்கு என்ன கொடுக்க முடியும்? நீயே பொழுதெல்லாம் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாய் என்று கூறினார். அன்பின் மொழி அதுவல்ல. இதைத்தா அதைத்தா என்று நீ இறைவனிடம் வேண்டுவாயானால் அன்பிற்கும் வியாபாரத்திற்கும் என்ன வேறுபாடு? அன்பின் முதல் பரிசோதனை பேரம் பேசுவது எதுவும் அதில் இல்லாததுதான். அது எப்போதும் கொடுக்கிறது. கொடுப்பதை தவிர எடுப்பது அதற்கு தெரியாது. இறைவன் திருவுள்ளம் அதுவானால் என்னிடமுள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு அளிப்பேன். அவரிடமிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். பிரபஞ்சத்தில் உள்ள எதுவும் எனக்கு தேவையில்லை. அவரிடம் அன்பு செலுத்த விரும்புகிறேன். அதனால் அவரை நேசிக்கிறேன். பிரதியாக எனக்கு எதுவும் வேண்டாம். கடவுள் எல்லாம் வல்லவரா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் யார் கவலைப்படுகிறார்கள்? அவரிடமிருந்து எந்த சக்தியும் எனக்கு வேண்டாம். அவரது சக்தியின் வெளிப்பாடுகளும் எனக்கு வேண்டாம். அவர் அன்பு தெய்வம் என்பதே எனக்கு போதும். வேறு கேள்வி எதனையும் கேட்க மாட்டேன் என்கிறான் இறைவனின் குழந்தை. இரண்டாவது பரிசோதனை அன்பு பயம் அறியாதது என்பதை. அன்பில் பயம் இருக்க முடியுமா? ஆடு சிங்கத்தின் மீது அன்பு செலுத்துமா? சுண்டலி பூனையை நேசிக்குமா? அடிமைக்கு எஜமானனிடம் அன்பு உண்டா? அடிமைகள் அன்பு செய்வதாக சில வேளைகளில் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அது அன்பு ஆகுமா? பயத்தில் அன்பை எங்காவது கண்டது உண்டா? அது எப்போதும் போலியானதே. ஒரு கையில் பரிசுகளும் மற்றொன்றில் தண்டனைகளும் வைத்துக்கொண்டு மேகமண்டலத்திற்கு அப்பால் இருக்கின்ற ஒருவராக இறைவனை மனிதன் நினைக்கும் வரை அன்பு என்பது வர இயலாது. அன்புடன் ஒருபோதும் பயக்கருத்தோ அல்லது நமக்கு பயமூட்டக்கூடிய எந்த கருத்துமோ தோன்றுவதில்லை. வீதியில் ஓர் இளம் தாய் நிற்கிறாள். ஒரு நாய் அவளை பார்த்து குரைக்கிறது. அவள் என்ன செய்வாள்? அருகிலுள்ள வீட்டிற்குள் ஓடுவாள். மறுநாள் அவள் தன் குழந்தையோடு போய்க் கொண்டிருக்கிறாள். ஒரு சிங்கம் குழந்தை மீது பாய்கிறது. அவள் என்ன செய்வாள்? சிங்கத்தின் வாயில் தன்னை கொடுத்தாவது குழந்தையை காக்கத்தானே துணிவாள். அன்பு எல்லா பயத்தையும் வெல்கிறது. இத்தகையதே இறைவன் மீது காட்டும் அன்பு. இறைவன் பரிசளிப்பவரா தண்டனை தருபவரா என்பதை பற்றி யார் கவனிப்பது? பக்தனின் எண்ணம் அதுவல்ல. நீதிபதி ஒருவர் தன் வீட்டிற்கு திரும்புவதாக வைத்துக்கொள்வோம். அவரது மனைவி அவரிடம் யாரை காண்பாள்? நீதிபதியையா, பரிசளிப்பவரையா, தண்டனை கொடுப்பவரையா? இவர்கள் யாரையும் அல்ல. அவள் காண்பது தன் கணவரையே, தனது அன்பரையே. அவரது குழந்தைகள் அவரிடம் யாரை காண்பார்கள்? தங்கள் அன்பு தந்தையையே, தண்டிப்பவரையோ பரிசளிப்பவரையோ அல்ல. அதுபோன்று இறைவனின் குழந்தைகளும் ஒருபோதும் அவரை தண்டிப்பவராகவோ பரிசளிப்பவராகவோ காண மாட்டார்கள். அவரது அன்பை ஒரு நாளும் சுவைத்து அறியாதவர்களே அவரை கண்டு பயப்படுகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் அஞ்சி நடுங்குகிறார்கள். அவர் தண்டிப்பவர், பரிசளிப்பவர் போன்ற பயங்கரமான கருத்துக்கள் பண்படாத மனங்களுக்கு பயன் தரலாம். நீங்கள் அவற்றை வீசி எறிந்து விடுங்கள். எல்லா பயத்தையும் விடுங்கள். பேரறிவு படைத்தவர்களாக இருந்தாலும் சிலர் ஆன்மீகத்தை பொறுத்தவரை காட்டுமிராண்டிகளாகவே உள்ளார்கள். அவர்களுக்கு இந்த கருத்துக்கள் உதவலாம். ஆனால் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களுக்கு, ஆன்மீகத்தை நெருங்கிவிட்டவர்களுக்கு, ஆன்மீக விழிப்புணர்வு பெற்றவர்களுக்கு இத்தகைய கருத்துக்கள் வெறும் சிறுபிள்ளைத்தனம், வெறும் முட்டாள்தனம். அத்தகையோர் பயத்தை பற்றிய எல்லா எண்ணங்களையும் விட்டு விடுவார்கள். மூன்றாவதாக இன்னும் உயர்ந்த ஒரு பரிசோதனை உள்ளது. அன்பே எப்போதும் மிக உயர்ந்த லட்சியம். முதல் 2 நிலைகளையும் கடந்த பின், அதாவது வியாபார நோக்கத்தையும் பயத்தையும் விட்ட பின், அன்பே எப்போதும் மிக உயர்ந்த லட்சியம் என்பதை ஒருவன் உணரத் தொடங்குகிறான். அழகிய பெண் அழகற்றவனை காதலிப்பதை நாம் எவ்வளவோ கண்டிருக்கிறோம். அழகன் அழகற்றவளை காதலிப்பதையும் பார்க்கிறோம். அங்கே எது கவர்ச்சியாக உள்ளது? 3ஆம் மனிதன் அங்கே அழகற்ற ஆணையோ அழகற்ற பெண்ணையோ தான் காண்கிறான்.
ஆனால் காதலர்கள் அவ்வாறு பார்ப்பதில்லை. காதலர்களுக்கு தங்கள் காதலுக்கு உரியவர்கள்தான் இதுவரை இருந்தவர்களிலேயே மிகவும் அழகானவர்கள். அது எப்படி? அழகற்றவனை காதலிப்பவள் தன் உள்ளத்தில் இருக்கும் அழகு லட்சியத்தை வெளியில் எடுத்து அந்த அழகற்றவன் மீது ஏற்றுகிறாள். அவள் காதலிப்பதும் கொண்டாடுவதும் இந்த அழகு லட்சியத்தையே, தனது சொந்த எண்ணத்தையே தவிர அந்த அழகற்ற ஆண்மகனை அல்ல. அந்த ஆடவன் நிமித்தம் மட்டுமே. அந்த நிமித்தத்தின் மீது அவள் தனது சொந்த லட்சியத்தை ஏற்றி அதை மூடிவிடுகிறாள். அது அவளது போற்றுதலுக்கு உரியதாகிறது. நமது அன்பு செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் இது பொருந்தும். நம்முள் பெரும்பாலோரது சகோதர சகோதரிகள் சாதாரண தோற்றம் உடையவர்களே. ஆனால் அவர்கள் நம் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணமே அவர்கள் அழகானவர்கள் என்று நம்மை எண்ண செய்கிறது அல்லவா? இதன் அடிப்படையில் உள்ள தத்துவம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் தன் சொந்த லட்சியத்தை வெளிப்படுத்தி அதனை வணங்குகிறான் என்பதே. இந்த புற உலகம் வெறும் நிமித்தம் மட்டுமே. நாம் காண்பன எல்லாம் நம் உள்ளங்களிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டவை. முத்து சிப்பிக்குள் நுண்ணிய மணல் ஒன்று புகுந்து விடுகிறது. அது அந்த சிப்பியை உறுத்துகிறது. அந்த உறுத்தலின் விளைவாக சிப்பியில் ஒருவித திரவம் சுரக்கிறது. அது அந்த மணலை மூடிக்கொள்கிறது. அதன் இறுதி விளைவே அழகிய முத்து. நாம் எல்லோரும் செய்வதும் இதுதான். புறப்பொருட்கள் நமக்கு சூசகங்களை மட்டுமே தருகின்றன. அவற்றின் மீது நாம் நமது லட்சியங்களை ஏற்றி நமக்கான பொருட்களை உண்டாக்கிக் கொள்கிறோம். இந்த உலகை தீயவர்கள் முழு நரகமாக காண்கிறார்கள். நல்லவர்கள் பூரண சொர்க்கமாக காண்கிறார்கள். காதலர்கள் காதல் நிரம்பியதாகவும் வெறுப்பவர்கள் வெறுப்பு நிரம்பியதாகவும் காண்பார்கள். போராளிகளுக்கு இந்த உலகில் போரை தவிர எதுவும் தெரியாது. அமைதியை நாடுவோர் அமைதியை தவிர வேறெதையும் காண மாட்டார்கள். அவ்வாறே நிறை மனிதன் இறைவனை தவிர வேறு எதையும் காண மாட்டான். எனவே நாம் மிக உயர்ந்த நமது லட்சியத்தையே எப்போதும் வணங்குகிறோம். லட்சியத்திற்காகவே லட்சியத்தின் மீது அன்பு செய்யும் நிலையை நாம் அடையும் போது எல்லா வாதங்களும் சந்தேகங்களும் என்றென்றைக்குமாக அழிந்துவிடும். கடவுள் இருப்பதை நிரூபிக்க முடியுமா முடியாதா, அது பற்றி யாருக்கு கவலை? ஆனால் லட்சியம் ஒரு நாளும் என்னை விட்டு போகாது. ஏனெனில் அது எனது சொந்த இயல்பின் ஒரு பகுதி. நான் இருக்கிறேனா என்ற சந்தேகம் எழுந்தால் மட்டுமே லட்சியத்தை பற்றிய சந்தேகமும் எழும். அதை பற்றிய சந்தேகம் வராதபோது இதை பற்றியும் சந்தேகம் வர வழியில்லை. எனக்கு வெளியில் எங்கோ இருந்து கொண்டு வேடிக்கை விளையாட்டாக இந்த பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டு பல நாட்களாக இதனை படைத்த பின் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கடவுளை விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியுமா முடியாதா என்பது பற்றி யாருக்கு கவலை? எல்லாம் வல்லவராகவும் அதே வேளையில் கருணை வடிவினராகவும் கடவுளால் இருக்க முடியுமா முடியாதா என்பதை பற்றி யாருக்கு கவலை? அவர் மனித குலத்திற்கு பரிசளிப்பவரா என்று யார் கவலைப்படுகிறார்கள்? கொடுங்கோல் மன்னனின் கண்கொண்டு நம்மை நோக்குபவரா அல்லது செங்கோல் தவறாத மன்னனின் கண்கொண்டு பார்ப்பவரா? இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவது யார்? பரிசுகளுக்கும் தண்டனைகளுக்கும் அப்பால், பயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் அப்பால், விஞ்ஞான முறைப்படியோ வேறு முறைப்படியோ நிரூபிப்பதற்கும் அப்பால், இவை அனைத்திற்கும் அப்பால் பக்தன் சென்று விடுகிறான். இந்த அன்பு லட்சியம் ஒன்றே அவனுக்கு போதும். இந்த பிரபஞ்சமே அன்பின் வெளிப்பாடு என்பது வெளிப்படை அல்லவா? அணுக்களை அணுக்களோடு மூலக்கூறுகளை மூலக்கூறுகளோடு ஒன்று சேர்ப்பதும், பெரிய கோள்களை ஒன்றை நோக்கி மற்றொன்று பாய செய்வதும், ஆணை பெண்ணிடம் ஈர்ப்பதும் பெண்ணை ஆணிடம் ஈர்ப்பதும், மனிதனை மனிதனிடம் ஈர்ப்பதும் மிருகங்களை மிருகங்களிடம் ஈர்ப்பதும், பிரபஞ்சம் முழுவதையும் ஒரு மையத்தை நோக்கி ஈர்ப்பது போல் உள்ளதும் எது? அதுவே அன்பு எனப்படுவது. அனைத்திலும் தாழ்ந்த அணு முதல் மிக உயர்ந்த உயிர் வரை அதன் வெளிப்பாடு தெளிவாக தெரிகிறது. அது எங்கும் நிறைந்தது, எல்லாவற்றிற்குள்ளும் இருப்பது. எங்குமே அன்புதான் உள்ளது. எல்லா உயிர்களிலும் எல்லா பொருட்களிலும் சிறப்பானவற்றிலும் பொதுவானவற்றிலும் கவரும் ஆற்றலாக தன்னை வெளிப்படுத்துவது இறையன்பே. பிரபஞ்சத்தில் விளங்கும் தூண்டு சக்தி அதுவே. அந்த அன்பின் உந்துதலினால்தான் இயேசு மனிதகுலத்திற்காக தமது உயிரை ஈந்தார். புத்தர் ஒரு மிருகத்திற்காக கூட உயிர் விட துணிந்தார்.
தாய் குழந்தைக்காகவும் கணவன் மனைவிக்காகவும் உயிரை விட துணைகின்றனர். அதே அன்பின் உந்துதலினால்தான் மக்கள் நாட்டிற்காக தங்கள் உயிரையும் துறக்க ஆயத்தமாகின்றனர். விந்தை என்னவென்றால் அதே அன்பின் உந்துதலால் தான் திருடன் திருடவும் கொலைகாரன் கொலை செய்யவும் செய்கிறான். இந்த செயல்களில் உள்ள நோக்கம் ஒன்றுதான், வெளிப்பாடுதான் வெவ்வேறாக உள்ளது. பிரபஞ்சத்தில் உள்ள தூண்டு சக்தி இது ஒன்றே. திருடன் பொன்னில் அன்பு வைக்கிறான், அங்கேயும் அன்புதான் உள்ளது. ஆனால் அது தவறான வழியில் செல்கிறது. ஆதலால் அத்தகைய தீய செயல்களின் பின்னணியிலும் அத்தனை நற்செயல்களின் பின்னணியிலும் நிற்பது அந்த அழியாத அன்பே. நியூயார்க் நகரில் உள்ள ஏழைகளுக்காக ஒருவன் $1000 ஒரு காசோலை எழுதுகிறான். அதே சமயம் அதே அறையில் இன்னொருவன் ஒரு நண்பனின் பொய் கையெழுத்தை இடுகிறான். இருவருக்கும் எழுத உதவுகின்ற ஒளி ஒன்றே. ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அவனவனே பொறுப்பு. ஒளியை குறை கூறுவதிலோ புகழ்வதிலோ பொருள் இல்லை. பற்றில்லாமல் ஒவ்வொன்றிலும் ஒளிர்வது அன்பே. பிரபஞ்சத்தின் தூண்டு சக்தி அதுவே. அது இல்லாவிட்டால் பிரபஞ்சம் ஒரு கணத்தில் தூள் தூளாகிவிடும். அந்த அன்பே இறைவன். அன்பே. கணவனுக்காக எந்த மனைவியும் கணவனிடம் அன்பு செலுத்துவதில்லை. அவனிடம் விளங்கும் ஆன்மாவிற்காகவே அன்பு செலுத்துகிறாள். மனைவியிடம் கணவன் அன்பு கொள்வது மனைவிக்காக அல்ல, மனைவியிடம் உள்ள ஆன்மாவிற்காகவே. ஆன்மாவிற்காகவே அல்லாமல் யாரும் வேறு எதிலும் அன்பு செலுத்துவதில்லை. மிகவும் கண்டிக்கப்படுவதான தன்னலம் என்பது கூட அதே அன்பின் வெளிப்பாடுதான். இந்த விளையாட்டிலிருந்து விலகி நில்லுங்கள், இதில் கலந்து கொள்ளாதீர்கள். வியக்கத்தக்க இந்த தொடர்காட்சி, அற்புதமான இந்த பெரும் நாடகம் ஒவ்வொரு காட்சியாக நடிக்கப்படுவதை காணுங்கள். அனைத்தும் சேர்ந்து இசைக்கும் இந்த அற்புத இசையை கேளுங்கள். யாவும் ஒரே அன்பின் வெளிப்பாடுகளே. தன்னலத்திலும் அந்த ஆன்மா பெருகி மேன்மேலும் வளரும். அந்த ஒரே ஆன்மா, அந்த ஒரே மனிதன் மனம் புரிந்து கொள்ளும்போது இரு ஆன்மாக்கள் ஆகிறான். குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும்போது பலவாகிறான். இவ்வாறே வளர்ச்சியடைந்து ஒரு கிராமமாகிறான், ஒரு நகரமாகிறான். இறுதியில் உலகம் முழுவதையும் தனது ஆன்மாவாக, பிரபஞ்சம் முழுவதையும் தனது ஆன்மாவாக உணர்கிறான். இவ்வாறு காலப்போக்கில் ஆன்மா எல்லா ஆண்களையும், எல்லா பெண்களையும், எல்லா குழந்தைகளையும், எல்லா மிருகங்களையும், ஏன் பிரபஞ்சத்தையே தன்னுள் சேர்த்து கொள்கிறது. எங்கும் பரந்த எல்லையற்ற பிரபஞ்ச அன்பின் ஒரே தொகுதியாக விரிகிறது. இந்த அன்பே இறைவன். உருவங்களும் சின்னங்களும் விடப்பட்ட பராபக்தி என்று கூறப்படும் உயர்நிலை பக்தியை இவ்வாறு அடைகிறோம். இந்த நிலையை அடைந்தவன் எந்த பிரிவையும் சேர்ந்தவனாக முடியாது. ஏனெனில் எல்லா பிரிவுகளும் அவனிடம் உள்ளன. அவன் எதில் சேர்வான்? அவன் எந்த கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ போக முடியாது. எல்லா கோயில்களும் சர்ச்சுகளும் அவனிடமே உள்ளன அல்லவா? அவனுக்கு ஏற்ற போதிய அளவு பெரிய சர்ச் எங்குள்ளது? அத்தகையவனால் வரையறைக்கு உட்பட்ட சில உருவங்களுள் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது. எல்லையற்ற அன்போடு அவன் ஒன்றாகும்போது அந்த அன்புக்கு எல்லை ஏது? அன்பு லட்சியத்தை கொண்டுள்ள மதங்களில் எல்லாம் அதை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியை காண்கிறோம். இந்த அன்பின் பொருளை நாம் அறிவோம். விருப்பங்களும் கவர்ச்சிகளும் நிறைந்த இந்த உலகில் ஒவ்வொன்றும் அந்த எல்லையற்ற அன்பின் முழுமையான அல்லது பகுதியான வெளிப்பாடே என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதை எப்போதும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடிவதில்லை. எனினும் அதனை மொழியால் விளக்க பற்பல நாடுகளிலும் உள்ள முனிவர்களும் மகான்களும் முயன்று வந்துள்ளனர். அதன் பரந்த மகிமையில் கடுகளவை ஏனும் வெளிக்கொண்டு வர மொழியின் திறன் அனைத்தையும் பயன்படுத்துகின்றனர். மிக தீவிரமான காம வெளிப்பாட்டிற்கு கூட தெய்வீக வண்ணம் கொடுக்கின்றனர். ஹீப்ரு அரசவை முனிவரின் பாடல்கள் அவ்வாறே உள்ளன. இந்திய முனிவர் ஒருவர் பின்வருமாறு பாடுகிறார்: என் அன்பே, உன் இதழின் ஒரு முத்தம். நீ தந்த அந்த அன்பு முத்தம் என் ஆசையை பெருக்கி இடையராது உன்பால் ஓட வைத்து விட்டதே. துன்பங்கள் அனைத்தும் தொலைந்தன, முக்காலத்தையும் மறந்தேன். உன்னை மட்டுமே எண்ணி எண்ணி திளைக்கிறேன். இதுதான் பிற ஆசைகளெல்லாம் மறைந்த பின்னர் காதலன் கொள்ளும் உன்மத்த நிலை. முக்தி யாருக்கு வேண்டும்? மோட்சத்தை பற்றி யாருக்கு கவலை?
நிறைநிலையை யார் பொருட்படுத்துவது? சுதந்திரத்தை நாடுவது யார் என்கிறான் காதலன். செல்வம் வேண்டாம், உடல் நலம் வேண்டாம், அழகு வேண்டாம், அறிவும் வேண்டாம். உலகில் உள்ள தீமைகள் அனைத்திற்கும் நடுவே மீண்டும் மீண்டும் நான் பிறக்கவும் தயாராக உள்ளேன். அதற்காக நான் முறையிடவே மாட்டேன். ஆனால் அன்பிற்காக உன்னிடம் அன்பு செலுத்துவது மட்டுமே எனக்கு வேண்டும். இந்த பாடல்களில் வெளிப்பட்டுள்ள அன்பு பித்தை பாருங்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இழையோடும் இந்த அன்புதான் மனித அன்பில் மிக உயர்ந்ததும் மிகவும் வெளிப்படையாக உள்ளதும் மிகுந்த வலிமை படைத்ததும் மிகவும் கவர்ச்சி கொண்டதும் ஆகும். அதனால்தான் மிக ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்துவதற்கு இந்த மொழியை பயன்படுத்தினர். இந்த மனித அன்பு பித்து பக்தர்களது அன்பு பித்தின் மிக மங்கிய எதிரொலியே. இறைவனின் உண்மையான பக்தர்கள் பித்தர்களாக விரும்புகின்றனர். இறையன்பின் போதையில் மூழ்க விரும்புகின்றனர். தெய்வ போதை மிக்க மனிதன் ஆக விரும்புகின்றனர். ஒவ்வொரு மதத்தை சார்ந்த பக்தர்களும் மகான்களும் ஆக்கி அளித்து தங்கள் இதய இரத்தத்தை பெய்து போற்றி வைத்திருக்கும் அன்பு கிண்ணம் ஒன்று உள்ளது. பயன் கருதாமல் இறைவனை நேசிப்பவர்களும் அன்பிற்காகவே அன்பை விரும்புபவர்களும் எதிர்பார்ப்பவை அனைத்தும் குவிந்துள்ளது அதில்தான். அந்த அன்பு கிண்ணத்திலிருந்து பருக உண்மை பக்தர்கள் விரும்புகின்றனர். அன்பின் பரிசு அன்பே. அந்த பரிசைத்தான் என்னவென்பது? நம் துயரங்கள் அனைத்தையும் ஒழிக்கும் ஒரே பொருள் அதுவே. உலகியல் நோயை தீர்க்கின்ற ஒரே கிண்ணம் அதுவே. மனிதன் தெய்வப்பித்து கொள்கிறான். தான் மனிதன் என்பதை மறக்கிறான். பல்வேறு மதங்கள் யாவும் முழு ஐக்கியம் என்னும் ஒரு மையத்தில் இறுதியில் குவிகின்றன. நாம் துவைதத்தில் தொடங்குகிறோம். இறைவன் தனி, நான் தனி. இருவருக்கும் இடையே அன்பு அரம்புகிறது. மனிதன் இறைவனை அணுகத் தொடங்குகிறான். இறைவனும் மனிதனை அணுகத் தொடங்குகிறார் போலும். தந்தை, தாய், தோழன், காதலன் என்று மனித வாழ்க்கையில் பல வகை உறவு முறைகளையும் கைக்கொள்கிறான். இறுதியில் வழிபடு பொருளோடு ஒன்றுபடுகிறான். நான் நீயே, நீ நானே. உன்னை வழிபடும்போது என்னையே வழிபடுகிறேன். என்னை வழிபடும் வேளையில் உன்னையே வழிபடுகிறேன். மனிதன் முதலில் எதை தொடங்குகிறானோ அதன் மிக உயர்ந்த முடிவை அங்கே நாம் காண்கிறோம். தொடக்கத்தில் அன்பு தனக்காக உள்ளது. அதன் காரணமாக அது தன்னல அன்பாக இருக்கிறது. இறுதியில் பூரண பேரொளி சுடர்விட்டு பொலிகிறது. அங்கே சிறிய நான் என்பது மறைந்து அது எல்லையற்றதாகிறது. எங்கே தொடங்கினோமோ அங்கே முடிக்கிறோம். ஆரம்பத்தில் எங்கேயோ இருப்பவராகிய அந்த இறைவன் எல்லையற்ற அன்பாக பரிணமித்தவர் போல் விளங்குகிறார். மனிதனும் மாறிவிடுகிறான். அவன் இறைவனை அணுகுகிறான். முன்பு தன்னிடம் நிறைந்திருந்த வீண் ஆசைகள் அனைத்தையும் விடுகிறான். ஆசை மறைந்தபோது தன்னலம் மறைந்தது. இறுதியில் அன்பும் அன்பு செய்பவனும் அன்பு செய்யப்படுபவனும் இணைந்து ஒன்றாவதை காண்கிறோம்.